அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மணி எக்ஸ்சேஞ்சிங் சம்பந்தமாக, அதாவது பணம் மாற்றிக்கொள்வது சம்பந்தமாக இந்த வியாபாரம் என்ன, இந்த வியாபாரம் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, அதனுடைய நடைமுறை சிக்கல்களை பற்றி ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். அந்த அதாவது இஸ்லாம் இந்த பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்கிற இந்த வியாபாரத்தை இஸ்லாம் அனுமதிக்கிறது. முதல் செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே இப்படி நபித்தோழர்கள் செய்து வந்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அது போன்ற ஒரு சில நபித்தோழர்கள் இந்த வியாபாரத்தை செய்து வந்தார்கள் அப்படி என்றதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எனவே ஒரு தங்கத்துக்கு வெள்ளியை மாற்றிக்கொள்வது, வெள்ளிக்கு தங்கத்தை மாற்றிக்கொள்வது என்ற இடத்துல தான் இன்றைக்குள்ள அதாவது நாணயங்களை, காசுகளை அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் கொள்கிறார்கள். அதாவது ஒரு பணத்துக்கு இன்னொரு தங்கத்துக்கு வெள்ளி மாற்றுவதை போல தான் ஒரு நாட்டுடைய கரன்சி இன்னொரு நாட்டுடைய கரன்சிக்கு மாற்றிக்கொள்வது அந்த இடத்துல இருப்பதாக தான் இஸ்லாமிய அறிஞர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்கு நம்ம ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம். உதாரணமாக அதாவது ஜக்காத்து நம்ம சொல்கிறோம். இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும், 4.5 லட்சம் இருந்தால் கொடுக்கணும், 6 லட்சம் இருந்தால் கொடுக்கணும். காலத்துக்கு காலம் நம்ம அதை மாற்றி அந்த அமௌண்ட்டை சொல்கிறோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தங்கத்துடைய பெறுமதி மாறுவது தான். 10.5 பவுனுக்கு தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, ஜக்காத்து கொடுக்க சொல்கிறது. அதனால தான் 85 கிராம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 85 கிராமுக்குரிய அமௌண்ட் எப்படியெல்லாம் மாறுமோ அதுக்கு ஏற்ப நம்ம பணத்துக்குரிய ஜக்காத்தை என்ன செய்கிறோம் சொல்கிறோம். எனவே தங்கத்துடைய இடத்துல தான் என்ன செய்கிறாங்க, இந்த நம்ம இன்றைக்கு அதை பயன்படுத்தக்கூடிய பணத்தை வைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு செய்தி. அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய ஏனைய தர்மங்கள், ஏனைய விஷயங்கள், ஏனைய அளவுகள் எல்லாம் இந்த தங்கத்துடைய அந்த அளவை வைத்து தான் அளக்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு தங்கம் வெள்ளியுடைய அந்த இருப்பு பெருமானத்தில் தான் இந்த நடைமுறையில் உள்ள இன்றைய காசு பணங்கள் கவனம் எடுக்கப்படுவதனால தங்கம் வெள்ளிக்கு இடையில நடந்த அந்த பரிமாற்றத்தை நாங்கள் அதாவது மணி எக்ஸ்சேஞ்சிங், பணம் பணத்தை ஒரு நாட்டுடைய கரன்சிக்கு இன்னொரு நாட்டுடைய கரன்சியுடைய வியாபாரமாக கருதுவதற்கு இந்த விஷயத்தின் மூலம் நம்ம இடம் உண்டு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அன்றைக்கு கரன்சியாக, அதாவது அன்றைக்குரிய அதாவது மீடியமாக இருந்தது, பொருளாதார விஷயத்துக்கு மீடியமாக இருந்தது தங்கமும் வெள்ளியும் தான். அப்போ மதீனாவை பொறுத்த வரைக்கும் வெள்ளி தான் பிரபல்யமாக இருந்தது. திர்ஹம் என்று சொல்வார்கள், தீனார் தங்கம். அப்போ எனவே இந்த அடிப்படையில் அதற்கான அனுமதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தே நடந்திருக்கிறது. அந்த இடத்துல தான் பணமும் இருக்கிறது என்கின்ற முதல் கட்டத்தை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒரு சில ஒழுங்குகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது என்ன ஒழுங்கு அப்படி என்று சொன்னால், அந்த மாதிரி மாற்றிக்கொள்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸஹபு பிஸ்ஸஹப் வல் ஃபித்லத்து பில் ஃபித்லா வல் மில்ஹு பில் மில்ஹ் யதம் பியதின் வஹா அம்பிஹா இன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதாவது தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி மாற்றிக்கொள்வதாக இருந்தால் அது அதே இடத்துல நடக்கும், இந்த ஸ்பாட் நடக்க வேண்டும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு ஏண்ட கரன்சியை தர, நீங்கள் உங்களோட கரன்சி எனக்கு தந்துடணும், அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும், நடந்துடணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், கரன்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம மாற்றிக்கொள்கிற நேரத்தில் ஒரு நாட்டுடைய பணத்தை இன்னொரு நாட்டுடைய பணத்துக்கு நம்ம மாற்றிக்கொள்கிற நேரத்தில் அந்த மாற்றம் என்றது, எக்ஸ்சேஞ்ச் என்பது அந்த ஸ்பாட்டில் நடந்துடணும். மனைகிட்டா நான் எடுக்கிறது நீங்கள் கொடுக்கிறது என்ற இடத்துலேயே அது என்ன செஞ்சிடணும், நடந்து விட வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பல ஹதீஸ்களில் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம நிறைய செய்திகள் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுற ஹா அம்பிஹா இன், அதை யதம்பியதின், ஒரே அதாவது கையில் உடனடி பரமாற்றமாக நடந்து விட வேண்டும் என்பதற்கு நிறைய செய்திகள் உண்டு. இது முதல் விதி. இந்த பணப்பரிமாற்றம் சம்பந்தமான இரண்டாவது நிபந்தனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், எடை சமமாக இருக்க வேண்டும். எடை சமமாக இருக்க வேண்டும், ஒரே விதமான வகைக்குள்ள மாற்றிக்கொள்வதாக இருந்தால், உதாரணமாக தங்கத்துக்கு தங்கம் மாற்றுவதாக இருந்தால், வெள்ளிக்கு வெள்ளி மாற்றுவதாக இருந்தால், அப்ப நம்ம எங்களுடைய இந்த பண பரிமாற்றத்தை சொல்றதாக இருந்தால், ரூபாய்க்கு இலங்கை ரூபாவை மாற்றுவதாக இருந்தால், அல்லது அதாவது ரியாலுக்கு ரியால் மாற்றுவதாக இருந்தால், டாலருக்கு டாலர் மாற்றுவதாக இருந்தால், யூரோவுக்கு யூரோ மாற்றுவதாக இருந்தால் அது அந்த சமமாக இருக்கணும். விளங்கிட்டா? இப்போ உதாரணத்தை அதை சமமாக இருக்கணும்னா, உதாரணத்துக்கு அதை சொல்வதாக இருந்தால், உதாரணமாக நான் ஒரு செக் மாற்ற போறேன், விளங்கிட்ட, கன்ஃபார்மாக இந்த செக் மாறும் என்ற நம்பிக்கை உள்ள ஒரு 10,000 ரூபாய் மாற்ற போறேன். செக்கை பொறுத்த வரைக்கும் அது கேஷாக கணக்கிடப்பட மாட்டாது என்றிருந்தாலும் கூட அது ஒரு உத்தரவாதம் என்ற அடிப்படையில் கன்ஃபார்ம் உறுதித்தன்மை இருந்தால் அது ஒரு 10,000 வைங்க. இப்போ இந்த 10,000 நான் மாற்றிக்கொள்ள போறேன், எனக்கு உடனே இதை கொடுத்து நான் பணத்தை எடுக்க போறேன், யார்கிட்டயா
இன்னொருவர்கிட்ட கொடுத்து பணம் எடுக்க போறேன், எனக்கு 10ஆம் தேதி தான் மாறும், நான் 5ஆம் தேதி மாற்றி எடுக்க போறேன். இப்போ நான் மாற்றி எடுக்க போகிறேன் என்றால் இப்போ ரூபாய்க்கு ரூபாய் நான் மாற்றிக்கொள்ள போகிறேன். ரூபாய்க்கு ரூபாய் மாற்றிக்கொள்ள போற நேரத்தில் நான் செக்கை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்குவதனால, கொஞ்சம் ஒரு 5 நாள் முந்தி வாங்குறதுனால நான் 99,000, அதாவது 9,900 அல்லது 9,000 ஒரு 1000 கழிச்சிட்டு நான் ஒரு உடனே அவசரப்பட்டு எடுக்கிறதுனால ஒரு 1000 கழிச்சிட்டு எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் ஹராம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா அது கேஷாக, அதாவது அந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் எடை சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல நான் கொண்டு போய் எனது தங்க மாலை என்ன செய்யறேன், ஒரு ஒரு நகை கடையை நம்ம கொடுக்குறேன், கொடுத்துட்டு வந்து என்ன செய்யறேன், ஒரு 5 பவுனுடைய மாலை, இந்த 5 பவுனுடைய மாலையை நான் கொடுத்து போட்டுட்டு திருப்பி புதிய இதில் நம்ம செய்ய போறேன்னு சொன்னால் 5 பவுனை நான் பழசு கொடுத்தேன்னு சொன்னால் அந்த அடுத்த 5 பவுன் அங்க புதுசு என்ன செய்யணும், எனக்கு வந்தாகணும். நான் இதுக்கு இது மாத்தினேன்னு சொன்னால், அதாவது எந்த பணமும் கொடுக்காம நான் இதை கொடுத்துட்டு அங்கிருந்து ஒன்று செஞ்சு வாங்குறேன் அப்படி என்று சொன்னால் நான் கொடுத்த 5 பவுனுக்கு சமமான 5 பவுன் அங்கிருந்து என்ன செய்யணும், வரணும். இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அது வட்டி என்னாங்க. அது எப்படி நீங்க ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்கன்னா, ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது ஜெனி வகையான ஒரு ஈச்சம்பழத்தை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க இது எங்கிருந்து அப்படின்னு கேட்டாங்க. தாயிஃப்ல இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டா அக்குல்லு தம்ரி தாயிஃபி ஹக்கதா, தாயிஃபுடைய எல்லா ஈச்சம்பழங்களும் இப்படி குவாலிட்டியா இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, இல்லை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா பழைய 2 கிலோ கொடுத்து இந்த ஜெனி வகை ஈச்சம்பழம் 1 கிலோ நம்ம என்ன செய்வோம், எடுப்போம் என்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவ்வ 500 ரூபாய் லா தஃபால், இது வந்து வட்டி, இதுதான் வட்டி அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இப்படி செய்ய வேண்டாம், நீங்க உங்களுக்கு அப்படி செய்யறது சிக்கலாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த பழைய 2 கிலோ வித்துருங்க, முதலாவது வித்துட்டு அதுக்குரிய பணத்தை எடுத்துருங்க. பணத்தை எடுத்துட்டு அந்த பணத்துக்கு என்ன செய்யுங்க, புதிய 1 கிலோ வாங்குங்க. 2 நேரத்திலையும் ஒரே விஷயம் தான் நடந்தாலும் கூட இது வட்டியை அது ஹலால் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த விஷயம் வேற கணக்கெடுக்கப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஈத்தம்பழம் 2 கிலோ வித்துருங்க, நீங்க வித்துட்டு பணத்தை எடுங்க, அந்த பணத்துக்கு புதிய 1 கிலோ என்ன செய்யுங்க, வாங்குங்க. ஆனா பழைய 2 கிலோ கொடுத்துட்டு புதிய 1 கிலோ டைரக்ட்லி வாங்குறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த மாதிரி மாத்திக்கொள்ற நேரத்துல அது சமமாக இருக்கணும். நீங்க பழசு 2 கொடுத்தாலும் புதுசு 2 என்ன செய்யணும், 2 கிலோ தான் என்ன செய்யணும், வரணும்ன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒரு கரன்சிக்குள்ள நம்ம மாத்திக்கொள்வதாக இருந்தால் அதனுடைய பெருமதி சமமாக இருக்க வேண்டும் அப்படின்ற 2வது நிபந்தனையில சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான, அதாவது 3வது நிபந்தனையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செய்திகளை நம்ம பார்க்க முடிகின்ற ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், அவதானத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், அது ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்வதை விட அவதானத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி இந்த 2க்கு மாத்தமாக நடக்கிற நேரத்தில், அதாவது ஒன் த ஸ்பாட் நடக்கணும், அதாவது 2 பகுதியிலும் பெருமதி சமமாக இருக்க வேண்டும் என்ற இந்த 2க்கும் மாற்றமாக நடந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வட்டி என்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வட்டி என்று சொன்னது அன்றைய நபித்தோழர்களுக்கு வந்து புதிதாக இருந்த ஒரு விஷயம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த வட்டி என்னன்னா நசி, ரிபன் நசி என்று சொல்லுவாங்க, கடன் வட்டி. கடனுக்கு கொடுத்துட்டு 50 கொடுத்து போட்டு 60 எடுக்கிறது, அல்லது மாதம் மாதம் என்ன செய்யறது, வருமானம் அதுக்கு வசூலிக்கிறது, வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி என்று இந்த ரிபன் நசி அப்படின்ற பகுதி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு புதிய ஒரு வகையை சொல்றாங்கன்னா ரிபல் ஃபதுல். ரிபல் ஃபதுல் என்று சொல்றது இந்த மாதிரி மாற்றம், கரன்சியை மாற்றுகின்ற நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த மேலதிகம், இந்த தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இது வந்து வட்டி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரிபல் ஃபதுல் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் காலமாக சில நபித்தோழர்களுக்கு கூட இந்த விஷயத்துல சில நேரங்கள்ல என்ன செஞ்சது, அதாவது கருத்து முரண்பாடு இருந்தது. பிற்காலத்தில் அது உணர்த்தப்பட்டது என்ற செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க மாற்று கருத்தில் இருந்தாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாற்று கருத்தில் இருந்தாங்க. பிறகு அவர்களுக்கு அது உணர்த்தப்பட்டது என்ற செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதுக்கு சொல்ற ரிபல் ஃபதுல் என்று சொல்லி இந்த நடைமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரன்சியில இப்படி நடந்தால், நாங்க வந்து ரூபாய்க்கு ரியால மாத்திர நேரத்தில் அல்ல ரூபாய்க்கு யூஎஸ்டியை மாத்திர நேரத்தில் இப்படி நடக்குமாக இருந்தால், அதாவது ஒன் த ஸ்பாட் நடக்காம இருக்குமா இருந்தால் அது வட்டி அப்படின்னு சொல்றாங்க. அல்லது ஒரே கரன்சிக்குள்ள நம்ம மாற்றிக்கொள்ற நேரத்தில் பெருமதி சமன் இல்லாத நிலை இருக்குமாக இருந்தால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டின்னு சொல்றாங்க. ரைட். இதுல 4வது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், பண பரிமாற்ற விஷயத்துல, அந்த மணி எக்ஸ்சேஞ்சிங் விஷயத்துல நம்ம 4வது கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த அதாவது கரன்சி வேறுபடுமாக இருந்தால், இப்ப நம்ம ரூபாய்க்கு ரூபாய், யூஎஸ்டிக்கு யூஎஸ்டி என்றதான் இப்ப பேசினோம். ஆனா யூஎஸ்டிக்கு ரியாலையும் அல்லது ரூபாவையும் அல்லது இப்படி வேறு நாட்டுடைய நாணயங்களை நம்ம மாற்றிக்கொள்றோமாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஃபபியு கைஃப ஷிஅ்தும், நீங்க விரும்பின மாதிரி விற்றுக்கொள்ளலாம். அதுல பிரச்சனை இல்லை, அதுல கூடுதல் குறைவாக பிரச்சனை இல்லை. உதாரணமா ஒரு ரியால் வந்து 39 இப்போ போகுதுன்னு வைங்களேன். அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னா, அதாவது 39க்கு நான் ஒரு லாபம் வச்சு விற்கிறேன்.
விளங்கிட்டா, அதை கொஞ்சம் குறைச்சி 38 இவ்வளோ 38.50 சொல்லி நான் விற்கிறேன்னு வைங்க. இதில் நான் லாபம் அடைவது தவறில்லை. இதில் எடை பெறுமதி மாறினால் ஓகே. அதாவது எனவே கரன்சி வியாபாரத்தில் சொல்லாங்க ஓகேன்னு சொல்கிறாங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. என்னென்னா, நம்ம இன்னொரு நாட்டுடைய இதுகளை விற்கிற நேரத்தில் இது எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. எடைகள் மாறுறதுனால பெறுமதிகள் மாறுவதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் ஒரே ஒரு நிபந்தனை தான், அதாவது உள்நாட்டு கரன்சியில் மாற்றிக்கணும்னா 2 நிபந்தனை. ஒன்று, பெறுமதி சமனாக இருக்க வேண்டும், ஒன் ஸ்பாட்டில் அது நடக்க வேண்டும். வேறு நாட்டுடைய கரன்சியை மாற்றுறதாக இருந்தால் அப்படி இல்லை, அது ஒன் ஸ்பாட்டில் நடந்தால் மட்டும் போதும், பெறுமதி வித்தியாசப்படுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே இதனால தான் அந்த வியாபாரம் ஹலாலான ஒரு வியாபாரமாக என்ன செய்து இந்த இடத்துல மாறுவதை நம்ம என்ன செய்கிறது, அவதானிக்க முடிகிறது. அடுத்ததாக இந்த மணி எக்ஸ்சேஞ்சிங் அந்த கரன்சியுடைய விஷயத்தில் நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு 5வது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு பேங்க் நடைமுறைகள் இருக்குது. பேங்க் நடைமுறைகள் இருப்பதனால இப்போ ஒன் த ஸ்பாட் என்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்றது, அந்த ஸ்பாட்லேயே நடந்து முடிகிறதுன்றதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால், உதாரணமாக இப்போ நான் எனக்கு ஒரு 1000 ரியால், அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், சவுதி அரேபியாவுடைய இதுலேருந்து பேசுறதுனால அந்த விளக்கத்தை சொல்கிறேன். நான் ஒரு 1000 ரியால் எனக்கு இப்போ நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. எனக்கு இப்போ 1000 ரியால் இப்போ நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறேன்னு சொன்னால், இப்போ நான் பேங்கின் ஊடாகத்தான் என்ன செய்ய போகிறேன், இப்போ நான் மாற்றம் செய்ய போகிறேன். இதை எப்படி புரிஞ்சு ஒன் த ஸ்பாட் மாத்திரன்னு சொன்னால் எப்படி நான் பேசுகிறேன். நான் இலங்கையில் உள்ள ஒருவருக்கு பேசுகிறேன், ரைட் 1000 ரியால் நீங்கள் எவ்வளவுக்கு தருவீங்க அப்படின்னு பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு 38.5 அல்லது 39 அப்படின்னு சொல்கிறாரு. கரன்சி பிரச்சனை இல்லை, கூடி குறையிறது. சரி, 39க்கு நான் உடன்பட்டாச்சு. இப்போ ஒன் த ஸ்பாட்ன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் 2 பேரும் நேரடியாக போய் சந்திக்கணுமா, நான் நேரடியாக சந்திச்சு அதை தாங்க இதை தாங்கன்னு சொல்லி செய்யணுமா, அல்லது அவருடைய தரகரை இங்கே சந்திச்சு இவர்கிட்ட கொடுத்து அவர் எனக்கு கையில் தரணுமா, எப்படி இதை செய்து கொள்வது அப்படி என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு இஜ்திஹாத் என்ன அப்படி என்று சொன்னால், குறிப்பாக ஷேக் அலி சாலூஸ் இது போன்ற அறிஞர்களுடைய அந்த பொருளாதார சம்பந்தமான ஆய்வுகள் ஏற்படக்கூடிய மார்க்க அறிஞர்களுடைய ஒரு முடிவாக என்ன இருக்குன்னு சொன்னால், அதாவது அலா அஸ்ரா வக்தின் மும்கின், எவ்வளவு அதாவது வேகமான முறையில் ஒரு விஷயத்தை ஒப்படைக்க முடியுமோ அந்த மிக வேகமான முறையை அவர் பயன்படுத்திட்டார் என்று சொன்னால் அந்த ஒன் த ஸ்பாட் என்ற பிரச்சனை அன்னைக்கு முடிஞ்சிடும். அதாவது அவர் இருக்க இடத்துல இருந்து எவ்வளவு வேகமான முறையை அவரால் பயன்படுத்த முடியுமோ அந்த முறையை அவர் பயன்படுத்திட்டாருண்டா அதுக்கு பின்னால அது லேட்டா போய் சேர்றதுன்றது இவருடைய குற்றமாக வராது அப்படின்றாங்க. உதாரணமாக இப்போ எனக்கு நான் 1000 ரியால அவரோட பேசி அதில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவர் அதை கொடுக்கார். உடனே நான் என்ன செய்யறேன்டா 1000 ரியால போடுறேன். நான் இங்கிருந்து 1000 ரியால போட்டுட்டேன். அவர் சொல்லி அடுத்த செகண்ட் அந்த 1000 ரியால் போட்டேன். அவர் உடனே கொண்டு போய் என்ன செஞ்சார், வீட்டில் ஒப்படைச்சிட்டார். இந்த பணத்துடைய அமௌண்ட்டை என்ன செஞ்சார், வீட்டில் ஒப்படைச்சிட்டார். இப்போ ஒப்படைச்சா இப்போ நான் உடனே அவர் சொன்ன உடனே நான் இங்கே போட்டுட்டேன், அவர் ஒப்படைச்சிட்டார். இப்போ அவருக்கு ஒப்படைக்கிறன்றது அவர் போய் வாகனத்தில் கொண்டு போய் கொடுக்கறதுல இருக்கும். இப்போ நான் இங்கே இருந்து இந்த பணத்தை போட்டதுன்றது போய் சேருவதற்கு என்ன செய்யும், அந்த நாட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு நாள் எடுக்கலாம், ஒரு ஹாஃப் டே எடுக்கலாம். இந்த ஹாஃப் டே என்பது நான் ஒன் த ஸ்பாட்ல கொடுக்கல என்ற குற்றத்துக்கு வராது. காரணம் நான் இங்க லேட் ஆக்கல, நாளைக்கு போடுவோம் நாளண்டைக்கு போடுவோம் லேட் ஆக்கல, நான் உடனே போட்டுட்டேன். எனவே அது ஒன் த ஸ்பாட்ல நடந்ததாகத்தான் என்ன செய்யணும், அந்த விஷயத்தை கருதப்பட வேண்டும். அப்படி என்ற அந்த முடிவு உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான சரியான ஒரு முடிவு என்று தான் நம்ம என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். இதுதான் சுருக்கமாக மணி எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமாக உள்ள ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம தங்க வியாபாரம் சம்பந்தமாக ஏற்கனவே 2 அதாவது சிடிக்கள் 2 மணித்தியாலங்கள் நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் எழுத்திலும் அந்த பிரச்சனை சம்பந்தமாக எழுதியிருக்கிறேன். முடிந்தவர்கள் விரிவாக பார்க்க நினைக்கக்கூடியவர்கள் அதை என்ன செய்யலாம், அணுகலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வஃபக்கல்லாஹு லில் ஜமீஅ.